Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சின்ன வயசுலேருந்து அந்த பொங்கல் அன்னைக்கு படம் பார்க்குறது, தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்குறது, நியூ இயர் அன்னைக்கு படம் பார்க்குறதுலாம் ஒரு நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த விதத்தில் பொங்கலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் தான். விடாமுயற்சி ரிலீஸ் ஆன் Thursday, கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஃப்ரைடே தான் இருக்குது நடுவில் ஒர்க்கிங் டேயா. 10 days கண்டிப்பாக நிறைய படங்களும் தாங்கும். லைக் சப்போஸ் விடாமுயற்சிக்கு டிக்கெட் கிடைக்கல, வேறு ஏதாவது படம் பார்க்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற லாஜிக்கில் தான் அவர் முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணார். இது நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ன்ற ஒரு ஜோனில் இருக்கும். ஆனால் இட் ஹேஸ் மோர் லேயர்ஸ் டு இட். கிளிம்ஸ்லேயே பார்ட் 1 பார்ட் 2 கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் லிங்க் கிடைக்கும். அந்த கிளிம்ஸ்னாலே ரொம்ப அடி வாங்கியாச்சு வீட்டில். நான் வந்து டேஜாவு மாதிரி பயங்கரமாக ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி உட்காந்தா இன்டர்வல் வரைக்கும் நிறைய படம் என்ன சார் இந்த த்ரில்லிங்குமே வரல, ரொம்ப லவ்வாக இருக்கேங்கிற மாதிரி தான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் லிட்ரலி லைக் நான் அந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு காரணமே அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். படம் எடுக்கிறது இஸ் ஈஸியர் தேன் ரிலீஸிங் எ ஃபிலிம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், அதுக்குன்னு ஒரு ஃபண்டிங் தேவை, ப்ரமோஷனுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் தேவை. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த இன்ஃபாக்சுவேஷன்ன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு நிறைய இருந்தது ஸ்கூலில். நிறைய நான் கூட இல்லைன்னு சொல்கிறேன், ஐயோ நம்மளாம் சொல்லிட்டோம். இல்லை, அது வந்துட்டு சீனியர் கேர்ள்ஸ் கிட்ட வந்துருக்கு, மேபி 1 or 2 ஜூனியர் கேர்ள்ஸ், பேட்ச் கேர்ள்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த இன்ஃபாக்சுவேஷன் ஜாலி நிறைய வந்துருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட ஜானருக்கும் செகண்ட் ஹாஃப் ஓட ஜானருக்கும் சம்மந்தமே இருக்காது. இது வந்து எப்படின்னா ஒரு பசங்க மட்டுமே ஒரு ஃபன்னாக ஒரு இன்டர்வியூவாக போகும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ தருணம் Jan 14th ஒரு பொங்கல் ரிலீஸாக வருது, ஃபெஸ்டிவல் ரிலீஸாக வருது. நம்ம எல்லாருமே நம்ம நிறைய படங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் பார்த்த படங்கள் இன்னும் மறக்க முடியாத அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா? வேறு ஃபெஸ்டிவல்ஸ் நீங்கள் பார்த்த படங்கள்? ஆஹா, விஸ்வாசம் நினைக்கிறேன். பேட்ட விஸ்வாசம் வந்தது, பேட்ட விஸ்வாசம், கிளாஷ் வந்தது. ஆமாம், ஜில்லா அண்ட் வீரம். அந்த ஐ திங்க் இந்த 2 years எனக்கு ஞாபகம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அது நீங்கள் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மொமெண்ட்டு. ஓகே, உங்களுக்கு? ஆமாம், எனக்கும் பேட்ட விஸ்வாசம் தான் நினைக்கிறேன். சின்ன வயசில் பார்த்துருப்போம், நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எது பொங்கல் ரிலீஸ் ஞாபகம் இல்லை. பட் பேட்ட விஸ்வாசம் சூப்பராக இருந்தது. காலைல பேட்டை பார்த்துட்டு இமீடியட்லி நெக்ஸ்ட் ஷோ விஸ்வாசம். அப்படி நம்ம பார்த்து இந்த டைமில் நம்மளுடைய படமும் ஒரு பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலாக ஒரு பண்ணுறோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? இல்லை, அது ரெண்டுமே ஃபெஸ்டிவல் படத்தினால அவங்க அந்த படத்துக்கு அவ்வளோ கொண்டாட்டம், அது யார் இருக்காங்கிறதுனால. பட் படமே வரதே ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஆமாம், அது நம்ம எந்த மாதம் போட்டாலுமே அது அந்த ரியாக்ஷன் வந்திருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக ஐ திங்க் 2 பேருக்குமே சந்தோஷம் தான். சின்ன வயசுலேருந்து அந்த பொங்கல் அன்னைக்கு படம் பார்க்குறது, தீபாவளி அன்னைக்கு படம் பார்க்குறது, நியூ இயர் அன்னைக்கு படம் பார்க்குறதுலாம் ஒரு நம்மளுடைய கல்ச்சரில் ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த விதத்தில் பொங்கலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் தான். நான் நினச்ச கூட எனக்கு இப்போ கூட பொங்கலுக்கு வருது, அது ஒரு பெரிய இதுவாக ஃபீல் ஆகலை. மேபி படம் ரிலீஸ் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் ஆரம்பத்துலேயே வந்து லைக் டிசம்பர் டைம்லேயே வந்து இந்த பொங்கல் ரிலீஸ்னு வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க இல்லை? அது நான் வந்து நிறைய ட்வீட்ஸில் பார்த்தேன், டேரக்டர் சாரோட ட்வீட்டில் நான் பார்த்துருக்கும் போது அப்போ வந்து விடாமுயற்சி வருமா வராதெல்லாம் அப்போ அது வெளில போனதுக்கப்புறம் இந்த ரேஸ்க்குள்ளே வரல, ஆல்ரெடி இந்த ரேஸில் இருந்திருக்கு. ஸோ அந்த கால் அது இப்போ முன்னாடியே அவர் எடுத்துட்டாரா இல்லை பொங்கலுக்கு தான் வரும் பிளான் பண்ணி அப்படின்னு? ஆமாம், எனக்கு தெரிஞ்சது ரேஸே இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கிளாஷ்ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச கிளாஷ் இஸ் நாட் த ரைட் வேர்ட். ஏன்னா எப்படின்னா அவர் படம் அந்த நாள் ரிலீஸ் ஆகுறதுனால இன்னும் நிறைய பேர் தியேட்டருக்கு வர போகிறாங்க. அதனால எங்களை மாதிரி படங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். அவர் வந்து Jan 14 முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் அரவிந்த் சார். நானே நிறைய வாட்டி கூப்பிட்டு கேட்டேன், சார் விடாமுயற்சி வருது சார், எதுக்கு சார்னா அவரோட லாஜிக் என்னவா இருந்ததுன்னா 10 days பிரேக் இருக்குது. விடாமுயற்சி ரிலீஸ் ஆன் Thursday, கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஃப்ரைடே தான் இருக்குது நடுவில் ஒர்க்கிங் டேயா. 10 days கண்டிப்பாக நிறைய படங்களும் தாங்கும். லைக் சப்போஸ் விடாமுயற்சிக்கு டிக்கெட் கிடைக்கல, வேறு ஏதாவது படம் பார்க்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற லாஜிக்கில் தான் அவர் முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணார். அது ஐ ஃபெல்ட் ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானே. லைக் ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம், ஓகே, இன்னொரு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போய் பார்க்கலாங்கிற விஷயம் தான். பட் அந்த Jan 2 அன்னைக்கு வந்து டக்குன்னு ஒரு 12 படமோ 10 படமோ சொல்லிட்டாங்க, எல்லாம் இறங்கிட்டாங்க, மொத்தமாக இறங்கிட்டாங்க. ஸோ ஃபன்னாக தான் இருக்க போகுது இந்த ஃபெஸ்டிவல். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எது ஒர்க் அவுட் ஆகுது எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்க. ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த இதில் வந்து எதாவது பாய் பெஸ்டியா இல்லை வந்துட்டு நீங்களும் இதை லவ் பண்ணுறீங்களா? ஒரே பொண்ணை 2 பேர் ட்ரை பண்ணுற மாதிரி அட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த இது ட்ரெயிலர் டீசரை பார்க்கும்போது. அதில் நீங்கள் என்ன ரோல் ப்ரோ? பயங்கரமாக இருக்குது, அவளோட இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ன்ற ஒரு ஜோனில் இருக்கும். ஆனால் இட் ஹேஸ் மோர் லேயர்ஸ் டு இட். அதில் ஒரு த்ரில்லருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு பிஃபோர் இன்டர்வெல்லேருந்தே கொஞ்சம் அப்படி மாறும். ஸோ அந்த லேயர், அந்த பார்ட் ஆஃப் இட்க்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணுறேன் அந்த ஸ்பேஸில். ஆல்சோ அதுக்கு அந்த கேரக்டருக்கும் படத்தோட ஹீரோயின்ஸ்
ஸ்மிருதிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாண்ட் இருக்கும். அது எக்ஸாக்டாக என்னன்றது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ 2 பேருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும். ப்ளஸ் அது அந்த த்ரில்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இந்த கேரக்டர் அடி வாங்கும். ஸோ அது படம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டர் பிக்சர் கிடைக்கும். கண்டிப்பாக பாய் பெஸ்டியா இருக்காது, அந்த ஸ்பேஸில் இருக்காது. எப்படி இருக்குன்னா ஒரு லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். பட் இவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் சொல்ல வேணாம் தான் இருந்தோம். பட் டைரக்டர் போன இன்டர்வியூவில் சொன்னதுனால நான் சொல்லிடுறேன். நிறைய லேயர்ஸ் இருக்குது. லைக் இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தது வெறும் ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி. பட் இதில் ஐம் பிளேயிங் லைக் ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர், ஒரு யங் சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி ராஜுக்குன்னு சில ட்ரேட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அவர் எங்கேருந்து வராரு, என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நாங்கள் ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் ஸ்மிருதியை சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே ஒரு லெஃப்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபிலிம் இருக்கு. மேபி ட்ரெய்லர் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பற்றின ஒரு புரிதல் வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, நாங்கள் அந்த கிளிம்ஸ் வந்து தருணமோட கிளிம்ஸ் அதுவே எங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுது. இன்னும் எவ்வளோ பொறுமையான படத்தை விடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், கொஞ்சம் நாள் தரமாக விடுங்க அப்படின்ற மாதிரி. நான் கிளிம்ஸ்லேயே பார்ட் 1 பார்ட் 2 கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் லிங்க் கிடைக்கும். அந்த கிளிம்ஸ்னாலே ரொம்ப அடி வாங்கியாச்சு வீட்டில். அப்படியா? என்ன சொன்னாங்க? இல்லை, ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு கிஸ்னா இப்போ நம்ம படங்கள் அவ்வளோ நம்ம பார்க்கறது இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கும். டக்குன்னு ஒரு 2 தலை திரும்பும், ஓ இதெல்லாம் வேற பண்ணியிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பட் ஜஸ்ட் நான் ஃபன் வே தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பார்ட் 2 கேட்டதுனால நான் சொல்கிறேன். பார்ட் 1னாலேயே வந்து வீட்டில் அடி விழுங்க. கண்டிப்பாக. இல்லை ப்ரோ, அது எப்படி சீட்டடா இல்லை லைக் அப்படியே டிம் ஆயிடுச்சு, லோவா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. லைட் அடிங்கடா. நல்ல வேலை அவங்க டிம் பண்ணாங்க. எல்லாமே சீட்டு தான். பிகாஸ் அது காட்டணும்னு எந்த அவசியமே இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் அந்த கிளிம்ஸே தவிர அதை வெளிப்படையாக காட்டணுங்கிறது டைரக்டரோட நோக்கமும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த படத்தில் வில்லனா இல்லையா? இல்லை, படம் பாருங்க. இல்லை, இது கேட்டாங்க. பட் எனக்கு ஒரு நல்ல பதில் இருக்கு. எங்க 2 பேருக்கு நாங்க வில்லன்ஸ். ஓகே, அவரோட ஸ்டோரியில உங்க ஸ்டோரியில. ஆமா, அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஆமா, படத்துல வந்து வில்லன்னு இல்லை. பட் மேபி அவரோட நோக்கத்தோட டிராவல் பண்ணிருக்காரு. அதுக்கு நான் வில்லன். நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே இன்னும் பெட்டர் ஒரு ஐடியா தெரியும். அண்ட் அது ரிலீஸ் 1 or 2 டேஸ்ல வந்துரும். ஓகே, இந்த தருணம், இந்த படம் அமைஞ்சது இல்ல, அந்த தருணம் எப்படி உங்க லைஃப்ல நடந்தது? ஸோ நான் அரவிந்த் சார் எனக்கு வந்துட்டு முன்னாடியே தெரியும். அதாவது அவர் ப்ரெஸ்ல இருந்தவர். அது ஐ டோன்ட் நோ இஃப் மெனி பீப்புள் நோ தட். அதுக்கப்புறம் தான் டேஜாவூ வந்தது. டேஜாவூ வந்து நான் அந்த படம் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தருணமோட நியூஸ் வந்தப்போ நான் சாருக்கு மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த படத்துக்கு, இதில் ஏதாவது நல்ல வாய்ப்புகள், ஏதாவது ஆடிஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். அண்ட் இந்த ரோல் பற்றி பேசினார். அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கதை பற்றி சொல்லியிருந்தார். யார் லீடுன்னு அன்றைக்கி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. கிஷன் இருக்கிறது இந்த படத்தில். ஏன்னா கிஷனும் எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு ஃப்ரம் காலேஜ் ஸ்கூல்லலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு நல்லபடியாக நல்ல தருணமாக அமைஞ்சது. அண்ட் ஐ காட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். எஸ் சொல்லிட்டு அப்படியே. ஆமாம், எஸ். ஆமாம். ஓகே, உங்களுக்கு ப்ரோ நீங்கள் எப்படி தருணம்? எனக்கு ஃபர்ஸ்ட் அரவிந்த் சார் தான் மெசேஜ் பண்ணாரு. இந்த மாதிரி டேஜாவூ டைரக்டர்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக ஒரு படமோ 2 படம் பண்ண டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ரீச் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்து ஒருத்தர் ரீச் அவுட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. போய் மீட் பண்ணி நான் வந்து டேஜாவூ மாதிரி பயங்கரமாக ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி உட்காந்தா இன்டர்வல் வரைக்கும் நிறைய படம் என்ன சார் எந்த த்ரில்லிங்குமே வரல, ரொம்ப லவ்வாக இருக்கேங்கிற மாதிரி தான் நானும் கேட்டுட்டு இருந்தேன். பட் செகண்ட் ஹாஃப் லிட்ரலி லைக் நான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். பிகாஸ் அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை ட்ரீட் பண்ண விதமும் லைக் நம்ம ஒரு நோக்கத்தோடு போகிறோம். பட் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம எப்படி காட்டுறோம், அப்படி அந்த விறுவிறுப்பை உண்டாக்குறோம் அப்படின்னு அது வந்து எனக்கு ரொம்ப அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால தான் அந்த படத்தை ஏற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய விஷயங்கள் வந்து நான் சொன்னேன் சார் இது நம்ம பெட்டராக ட்ரை பண்ணலாம். வாஸ் வெரி ஓப்பன் டு ஃபீட்பேக் as well. யார் இந்த பையன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே அவன்கிட்ட கேட்கணுமான்லாம் எந்த இதுவுமே இல்லை. எல்லாரோட ஃபீட்பேக்குமே அவர் வந்து ஏற்றுக்கிட்டு அதனால தான் ஐ ஃபீல் த ஃபில்ம் கொஞ்சம் ரவுண்டடாக இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தருணம் வித் அரவிந்த் சார். ஓகே, முதல் நீ முடியும் நீ 2 என்னை நீங்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு தர்புகேஷ்வா அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது வந்து நீ சென்டிமெண்ட் தான் இருக்கா ப்ரோ? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு அந்த நீ இருக்குன்னு தோணுது. நான் கேட்கும் போது தெரிஞ்சிச்சு. அது கீழே வரும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகுது பாட்டு. அந்த பாட்டுமே ரெண்டும் பார்க்கும்போது அதுவும் நீன்னு வருது, இதுவும் என்ன நீங்க. ஆமா இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பட் அவரோட ஒர்க் பண்ணது அவர் தான் ஆக்சுவலாக எனக்கு ஐ ஓ எவ்ரி திங் டு ஹிம். ஏன்னா முதல் நீ முடியும் நீல வந்து 2000 பேர் ஆடிஷன் பண்ணார். அதில் வந்து 12 people தான் செலக்ட் பண்ணார். ஸோ அங்கேருந்து செலக்ட் பண்ணிட்டு அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் என்னால் இவ்வளோ தூரமாச்சும் கொஞ்சம் வர முடிஞ்சுது. ஸோ
அவர் இருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நான் உடனே அவரை கூப்பிட்டு கேட்டேன், நான் பண்ணுறீங்களான்னு சொல்லும்போது ஆமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் எனக்கு ஹாப்பி, எனக்கு முடியுமாண்ணா என்னால் தாங்க முடியுமா இந்த மாதிரி ஒரு படம் ஆக்ஷன்லாம் இருக்குது தாங்க முடியுமான்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னார், நீ ஒன்றை பிலீவ் பண்ணிக்கோ, எந்த டேரக்டருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் ஒன்றை வந்து ரீச் பண்ண மாட்டாங்க, டேரக்டராக ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காரா நீ உன் மேலே அந்த நம்பிக்கையை வைக்கணும்னு சொல்லி அவர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தார். ஸோ வெரி வெரி ஹாப்பி அகெயின் அவர். சூப்பர். சாங்குமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, நீங்கள் கேட்கும் போது பயங்கரமாக பண்ணியிருப்பாப்ல. ஆமாம் அது வீடியோ சாங்கும் 2-3 டேஸில் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ்லாம் ஆடி இருக்கேன், தெரியல அது எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது படமும் டைரக்ட் பண்ணுறாரு அவர், அதுக்கும் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதில் ஏதாவது அந்த படத்தில் நான் இல்லை, பட் நான் ஆஸ் யூ ஆல்வேஸ் அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி எனக்கு. ஸோ நான் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த விதத்தில் ஏடியாக வரணும்னா கூட நான் வந்து ஒர்க் பண்ணேன், எனக்கு அதில் அவரோட ஒர்க் பண்ணும் ட்ராவல் பண்ணும், அது மட்டும் தான் என்னுடைய. சூப்பர். டன் ப்ரோ. திப்புல சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ. திப்பு கதாபாத்திரம்ல எப்படி இருக்கு அந்த உப்பு புளிக்காரமோட ரெஸ்பான்ஸ் எல்லாம்? தேங்க்யூ. அந்த ஷோக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த ஷோ பண்ணுமா வேணாமான்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் கிஷன் கிட்டலாம் நான் கேட்டேன், நாங்கள் தருணம் ஷூட் பண்ணிருந்தப்ப நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒன்று வருது பண்ணுமா வேணாமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நிறைய எபிசோட் லாங் ஃபார்மேட்டு, வெறும் நார்மல் 8 எபிசோட் 8 பார்ட் வெப் சீரிஸ் தான் பண்ணிடலாம், கதை நல்லா இருந்துச்சுன்னா இது பெருசாக இருக்கு பண்ணுவேன் நம்ம நல்லா யோசிச்சு அவர்கிட்ட பேசினேன். அண்ட் அவர் ஒரு ஃபியூ அட்வைசஸ் கொடுத்தாங்க, ரொம்ப ஜெனுவனாக தோணுச்சு. அப்புறம் நான் பண்ணிட்டேன், சரி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்ட்டு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைக் எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, ஐயோ அப்படி இருந்தது. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அப்படியே பெட்டர் ஆகிட்டே ஒரு நல்ல ஒரு பிளேஸில் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கு. இப்போ ஐ ஆம் வெரி ஹாப்பி அது பண்ணதுக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது எதாவது ஆஃபர் அது மூலியமாக எதாவது வந்தது எதாவது சொல்ல முடியுமா ப்ரோ? லைக் அதை பார்த்து கூப்பிட்றாங்க ரெஜிஸ்டர் பண்ணி நம்மள லைக் ஆஃபர். தி திங் அபவுட் ஷோ லைக் உப்பு புளிக்காரம் என்னன்னா, அது ரொம்ப வந்துட்டு சினிமாக்காரங்க பார்க்குற ஷோ கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸ். இன்னொன்று அது இட்ஸ் லைக் மோர் டுவர்ட்ஸ் ஃபார் த ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறது, லைக் மேபி கொஞ்சம் டெலிவிஷன் பார்க்குறவங்க இல்லை டெலிவிஷன். ஆமாம். அண்ட் டெலிவிஷன்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் டெலிவிஷனும் வெப் சீரிஸ் பார்க்குறோம், அந்த யங்கர் க்ரௌட். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கிற ஸ்பேஸ் அது. ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கம் யுவர் வே, ஐ திங்க் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் அந்த ஒரு ஜோனில் இருந்த நான் ரொம்ப லைக் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே. பட் இட்ஸ் ஓகே, நத்திங் ராங் ஐ ஃபீல். அண்ட் இன்னும் நம்ம மூவிஸில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் நல்ல ரோல்ஸ் நல்ல படங்களில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேலண்டடாக இருக்கும் போது அண்ட் உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வரும்போது அப்போ இன்னும் வாய்ப்புகள் நிறையா வரும்னு நம்புகிறேன். சூப்பர். லவ்விங்க்கும் இப்போ நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதுவுமே பேரலாக போயிட்டுருக்கு. லவ்விங்க்கும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் சார்ட் ஆஃப் லீட்னா சாருகேசின்னு இன்னொரு படம் இருக்குது ரிலீஸ்க்கு, சுரேஷ் கிருஷ்ணா சாரோட படம். அது ஒரு வைஜமேந்திரன் சாரோட பிளேயே படமாக பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஷூட் முடிஞ்சிருச்சு. இது 2 இருக்குது. ஸோ இப்போ காதல் அப்படின்னும் போது வந்துட்டு நிறைய டேர்ம் சொல்லுவாங்கல்ல ப்ரோ, 90s ஜென்சி, இப்போ ஜென் ஆல்ஃபா பீட்டா காமானா சொல்லிட்டு. ஸோ இந்த தருணம் என்ன ஃபார்மேட் ப்ரோ, என்ன ஃபார்மேட் ஆஃப் லவ் காட்டுறாங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கிற நீங்கள் சொன்ன அந்த நியூ ஏஜ் ஃபார்மேட் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெனுவன்னு சொல்ல முடியாது, பட் யதார்த்தமாக ஒருத்தவங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசி இந்த வெறும் டெம்பரரியாக இல்லாமல் அவங்க கூட லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு லவ்னு வரும்ல, ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட், அந்த மாதிரி ஒரு லவ் தான் இருக்கும் தருணத்தில். எந்த ஒரு மொமெண்ட் எந்த ஒரு தருணத்தையும் மேனிப்புலேட் பண்ணாமல் கொஞ்சம் அதுவாக சூடு பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிறைய இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த ட்ராமாவை நான் ஃபேஸ் பண்ணுறேன், டாக்ஸிசிட்டி, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வார்த்தைக்கு புதுசாக ஆட் பண்ணுறாங்க ப்ரோ. ஆனால் அந்த டைம் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம எதுனா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணி நம்ம அதை கடந்து போயிருப்போமோ அதெல்லாம் இவங்க ட்ராமாட்டைஸ் ஆகி நான் வந்து இந்த டிப்ரெஷனில் மாத்திரலாம் போட்டுட்ருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போலாம் சொல்லும் போது உங்களுக்கு எதாவது தோணுமா? அதெல்லாம் எப்போவுமே இருக்கும் ப்ரோ, அது பேர் மட்டும் தான் இப்போ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் மட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ அப்போ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது, பட் இப்போ தான் நமக்கு வந்து அதெல்லாம் தப்புன்னே புரியுது. லைக் வித் மோர் நமக்கு இன்னும் எஜுகேஷன் நாலேஜ் வரது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து கை நீட்டினா அது வந்து எத்தனை பேர் தப்புன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல, பட் இன்னைக்கு அது தப்புன்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ புரிஞ்சுக்கனால தான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தப்புன்னு நம்ம கண்டிக்கிறோம். ஸோ ஐ திங்க் தட் அதெல்லாமே முக்கியம் தான். இப்போ சில பேர் வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு டிப்ரெஸ் ஆகிறேன்னு சொல்லலாம், பட் டிப்ரெஸ் ஆனவங்க தான் ஆக்சுவலாக அது என்ன ஃபீலிங்னு புரியும்ல. ஸோ எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை இது சொல்கிறதுனால. ஐ எம் கிளாட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு. ஏன்னா நாலேஜ் வர தான் நமக்கும் எது சரி எது தப்புன்னு புரியும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஓகே. ஒரு 1 இயர் கேப்ல படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்காக டைம் எடுத்துச்சா இல்லை வேற என்ன ப்ராசஸ் ஆச்சு ப்ரோ? ஷூட் பண்ணி கரெக்டாக ஐ திங்க் லாஸ்ட் ஃபெப் முடிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த சாங் மட்டும் வி ஷாட் இன் ஃபெப்ரவரி. கரெக்ட். என்ன நீங்க அதை நீ தான் கடைசியாக எடுத்தோம். ஃபெப்ரவரி முடித்தோம். ஃபெப்ரவரி முடிச்சு ஐ திங்க் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக டைம் ஆச்சு. அண்ட் ஆனஸ்ட்லி இன்னைக்கு வந்து இது என்னுடைய கருத்து,
ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஒரு படம் எடுக்கிறது இஸ் ஈஸியர் தேன் ரிலீஸிங் எ ஃபிலிம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், அதுக்குன்னு ஒரு ஃபண்டிங் தேவை, ப்ரமோஷனுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் தேவை. இப்போ நம்ம ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவை. அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு மேபி ஒரு ஓடிடி சேல்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த மார்க்கெட்டும் இப்போ டவுனாக இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை கொண்டு வரதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ அந்த டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி ஒரு 8 months கிட்ட ஆச்சு. பட் வெறும் 8 months தான் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய படங்கள் இந்த ஸ்கேலில் இருக்கிற படங்கள் இன்னும் லாங்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முதல்லி முடியும்னு ஓடிடி ரிலீஸ் தான், பட் நாங்கள் கிட்டத்தட்ட 2 years படத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் தட் கோர்ஸ். பட் அது வெளியே வரும்போது கரெக்டான விதத்தில் வெளில வரணும். வெளில வந்தால் இட்ஸ் குட் ஃபார் இட். ஸோ இட் வில் பி வர்த் த வெயிட். அந்த மாதிரி தான். சரி, அப்போ ப்ரோ ஹவ் 2024 வாஸ் ஃபார் யூ? 2024 எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இயர். I think it was a very super year. எனக்கு lot of lovely things happened, நிறைய good things happened. And நான் I think 23 வரைக்கும் ஒரு ஸ்டேஷ்னரியான ஒரு பிளேஸில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. 2024 was growth. எனக்கு பர்சனலாக I felt it was a year of growth and lot of good things happened and I'm very happy about 2024. 2025 இன்னும் நல்லா இருக்கணும்னு நம்புறேன் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, நீங்கள் உங்களுக்கு ப்ரோ 2024 எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகே தான் ப்ரோ, சுமார் இயர் தான். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க் வெளில வந்திருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கிரேட்ஃபுல் தான். நம்ம அந்த வருஷத்தை கடந்து வந்து அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்தோட பிகினிங் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுல்ல. ஸோ அதனால பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஓகே, இப்போ சினிமாலே நம்ம இருக்கனால உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து இவரோட படங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். 2025 இந்த படத்துக்கு நான் ரொம்ப குறிப்பிட்டு வெயிட் பண்ணுறேன்னா 2 பேருக்கு பர்சனல் ஃபேவரட் ஏதாச்சும்? தப்புன்னு சொல்ல தெரியல, பட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல ஏதாச்சும் எனக்கு வந்து இந்த ரெட்ரோ பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறேன். எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெட்ரோ சொல்லலாம். ஆமாம், சூர்யா சொல்லுது. எனக்கு அது சொல்லுங்க பரவாயில்ல, வந்துட்டீங்க ஏங்க சொல்லுங்க. விடாமுயற்சி சொல்லுவேன் நான். அண்ட் ஆப்வியஸ்லி ரெட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. தக் லைஃப் சிறப்பு. இந்த படங்கள் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் இதான் ப்ரோ, இப்போ ரெட்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அவருக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்த மாதிரி கங்குவாவில் காமிச்சாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மிக்சட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்தோன்னே அவளை தான் முடிச்சிட்டாங்க, ரோலெக்ஸ் இந்த மாதிரி படங்கள் தான் வந்து சூர்யா அவர் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேச்சுகள்லாம் வந்துச்சுல. ஸோ அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னொன்று அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெட்ரோ அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ அது பேசிக்காக அந்த டவுன்ஃபாலெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம்? ஆனால் அந்த ரெட்ரோவோட ஃபர்ஸ்ட் டீஸ் முன்னாடியே வந்துருச்சு. பர்த்டேக்கு அது வந்தாங்க. ஆமாம், அது கண் வச்சுட்டு வந்தாங்க. பட் அது அந்த கங்குவாவோட ஃபீவரை கட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஓவர்லே மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி. இது நான் எப்படி பார்க்குறேன்னா ப்ரோ, ஒவ்வொரு வின் அண்ட் லாஸ் வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வின் அண்ட் லாஸ் வந்து அந்த ஃப்ரைடேயோட முடிஞ்சிடும் ப்ரோ. ஏன்னா ஒரு கங்குவா வந்து எனக்கு தெரியல எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு. பட் ஒரு கங்குவா எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு போகாததுனால சூர்யா சார் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி ஆகாது. ஏன்னா அவர் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த ஃப்ரைடேயோட அது போயிடுச்சு. இப்போ அடுத்த ஃப்ரைடேக்கு என்ன வருது, ரெட்ரோ வருதா, அது இப்படி இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணலாமா இல்லையாங்கிறது மட்டும் தான் கொஸ்டின் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஐ ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப், ராஜ் சேர்த்து பேசல. பட் என்னோட ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆக்டர், 2-3 படம் பண்ண ஒரு ஆக்டராலேயே ஒரு சின்ன ஒரு செட்பேக்கை ஃபேஸ் பண்ண முடியலன்னா, இத்தனை படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு 1000 மடங்கு அதிகமாக அவங்களுக்கு போய் சேரும். எனக்கு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருந்தது. ஹி டிடன்ட் டிசர்வ் தட் நெகட்டிவிட்டி. பட் அது ஃப்ரைடேயோட போயிடுச்சு. இப்போ அடுத்த ஃப்ரைடே என்ன வருது, ரெட்ரோ வருது. அதை வந்து அது ஒரு தனி மெட்டீரியலாக தான் ஃபேஸ் பண்ணும். அவ்வளோதான். ஆல்சோ அது ஒரு பார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் தான். ஐ திங்க் லைக் அந்த மாதிரி காமெண்ட் பாஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நான் பார்த்த மீம்ஸ், நிறைய பேர் எனக்கு இந்த படம் ஆக்சுவலாக பிடிச்சிருக்குப்பான்ற மாதிரி நான் நிறைய மீம்ஸும் பார்த்தேன். அண்ட் ஸோ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸும் இருந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஆஃப் பண்ணுறதுக்காக அது பண்ணுறது ஐடனோ, அது ரொம்ப முட்டாள்தனம் அது சொல்கிறது. ஏன்னா இது அடுத்த படத்தோட ஒர்க் ஆரம்பிக்குது. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தருணம் இஸ் ஆல் அபவுட் லவ் பின்னாடி நிறைய லவ் இருக்குது ப்ரோ. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு ஒன் சைட் லவ், ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு. நான் போகும்போது ஒரு எங்களுடைய கொலீக் நிறைய ட்ராமா ஓப்பன் ஆயிருங்க. எங்கள் கொலீக் கேட்டாங்க, அங்கே 2 பேர் யார் வராங்க, ராஜையப்பா கிருஷ்ணன் வராங்களா, சரி அது மட்டும் கேட்டு சொல்லுங்க, ஏதாவது ப்ரீவியஸ் லவ் ஸ்டோரி இருந்தால் அது டைரி மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அது ஏதாவது கேட்டு சந்தோஷமா இருந்துப்போம் அப்படின்றாங்க. யார் இந்த சேடஸ்ட்? இல்லை எங்கள் கொலீக் தான், வேற இல்லை. நீங்க தானா? ஓகே, எந்த லவ் ஸ்டோரி சொல்லலாம்? எந்த லவ் ஸ்டோரியா? ஓ மை காட் ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்களேன், எடிட்டர் 1 2 3 4 போட்டு வர ப்ரோ மண்டே. ஐயோ அந்த மாதிரி இல்லை. நான் என்னோட ஃபேவரட் லவ் ஸ்டோரிஸ் லவ் இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து என்னன்னா, லவ்னு இல்லை, இந்த 6th 7thலாம்
எனக்கு ஒருத்தங்க ஒரு infatuation இன்ஃபேச்சுவேஷன் மாதிரி இந்த ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஆச்சுன்னா 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது 9th 10th வந்து எங்க ஸ்கூல்ல ஷஃபிள் பண்ணுவாங்க கிளாஸ். ஸோ ஒரே கிளாஸ்ல ஷஃபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா எல்லா கரேஜும் சேர்த்து எனக்கு 2 இயர்ஸாக பிடிக்கும்னா என்ன லைக் அவங்க பேசும்போது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு விஷயம் தான். சரி அவங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஞ்சம் மூளையாச்சும் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவான் சொல்லிட்டோமே அந்த பொண்ணு என்ன சொல்றா ஏதாவது கேட்டு போகணும் நான் சொல்லிட்டு ஓடிட்டேன். எனக்கு நீ என்ன சொல்றதுதான் முக்கியம் இல்லை நான் என் லவ் சொல்லணும் அவ்வளோதான் சொல்லிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிளாஸ்ல இல்லை நாங்கள் வேற செக்ஷன் போயிட்டோம் அப்படியே டச்சும் விட்டு போயிட்டோம் அவ்வளோதான். ஆனா செம ஜெனுவன் இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான்ப்பா நான் சொல்றேன் சொல்லிட்டு அது அவங்களை டிஸ்டர்ப் கூட பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த கருத்து வேணாலும் இருந்துக்கலாம் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதோட நான் போயிட்டேன். அந்த சம்மர் வெக்கேஷன்ல அதை அப்படியே இன்ஃபேச்சுவேஷன் தானே அது அப்படியே செத்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 9th 10th ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது வந்து யார்டி நீ மொழியில ஐயோ பெருமாளே அச்சிச்சோன்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல அந்த மொமெண்ட் மாதிரி இருக்குது. அது வரதுக்கு முன்னாடி நான் அதை பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். பட் அது ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு விஷயம் தான். பிகாஸ் நம்ம சினிமாலாம் என்ன பார்த்துருக்கோம் ஒருத்தங்களுக்கு லவ் வந்து அந்த லவ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இன்னொருத்தங்க லவ் பண்றாங்களா இல்லையா என்ன நமக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லிட்டேன் என் பாட்டுக்கு என்ன வேலை நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் சொல்லிட்டேன் முடிஞ்சு அவ்வளோதான் டன். என்னோட சந்தோஷத்துக்கு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஓகே ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ ரொம்ப எக்ஸ்பெக்டிங். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த இன்ஃபேக்சுவேஷன்ன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு நிறைய இருந்தது ஸ்கூல்ல. நிறைய நான் கூட இல்லைன்னு சொல்றேன் ஐயோ நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லை அது வந்துட்டு சீனியர் கேர்ள்ஸ் கிட்ட வந்திருக்கு மேபி 1 or 2 ஜூனியர் கேர்ள்ஸ் என் பேட்ச் கேர்ள்ஸ் அப்புறம் வந்துட்டு அந்த இன்ஃபேக்சுவேஷன் ஜாலி நிறைய வந்திருக்கு. காதல்லாம் வந்துட்டு அதுவும் ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் கொஞ்ச நாள் ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை அது கொஞ்சம் சேடாக இருந்தது. அப்புறம் காலேஜில் இன்னொரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்ததுக்கு நிறைய இருக்குது. இதை அதை ப்ரப்போஸ் பண்ண தருணம் சொல்லுங்க ப்ரோ. அவர் எவ்வளோ அழகாக சொன்னார் அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ ஏதாச்சும் ஒன்று. ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணது வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது. நான் ப்ரப்போஸ் பண்ணல அதனால அந்த சம்பவம்னு சொல்லாதீங்க பயமா இருக்கு ப்ரோ. ஏதாவது பயந்து சொன்னாங்க ப்ரோ. அது இல்லை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை விட்டுறீங்களா ஒரு தருணத்துல நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா அதுக்கப்புறம் நல்லபடியா போச்சு. நல்லபடியா போல சாரி இல்ல கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் மியூச்சுவலா இருந்துச்சோம். அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் சேடாக தான் இருந்தேன். அப்புறம் அப்புறம் கல்ச்சுரல்ஸ் பிளே அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாவம் ப்ரோ இந்த இன்டர்வியூல உங்க பழைய இதெல்லாம் நான் ஸ்டோரி எல்லாம் எடுத்து விட்டு போகும்போதெல்லாம் சரி தெரியாதனமா இது வேற ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னா அது மாதிரிலாம் அது ஒன்று அதெல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. அந்த ஸ்பேஸ்ல விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ட்ராமா. ஓகே இப்போ இருக்க ஜென்லாம் அவங்க லவ் பண்றாங்களா ப்ரோ? அவங்க நம்ம முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது நோட்டு மேல நோட்டு வச்சு அந்த அவங்க பேர் அப்பெல்லாம் நம்ம பார்ப்போம்ல அது மாதிரி இப்போ லவ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஈஸி பாய் பாய் அப்படின்ற மாதிரி டக்குன்னு போயிடுறாங்க? இல்லை ஃபீலிங் எப்போவுமே இருக்கும் ப்ரோ. அது முன்னாடி நம்ம பண்ண நிறைய தப்புகள் இப்போ அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி மேபி இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் அவ்வளோ கமிட்டடாக சீரியஸாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஐ திங்க் வித் டைம் இட் சேஞ்சஸ். நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் எது தேவையோ அதுக்காக தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி லைக் ஏதோ சொல்லி ஏமாற்றி வேறு ஏதோ ஒன்று பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஐ திங்க் த யங்கர் ஜென்ரேஷன் லைக் ஜென்சி ஆர் மில்லினியல்ஸ் தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். மில்லினியல்ஸ்னா நாங்கள் 98 96 அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் நாங்கள் அந்த கணக்கில் தான் வரோம். ஐ திங்க் இந்த யங்கர் ஜென்ரேஷன் இன்னும் கிளியராக இருக்காங்க இதுதான் அதுதானே. அண்ட் அதுதான் இன்னும் முக்கியம். என்னவா வேணா இருக்கட்டும் ஆனால் கிளாரிட்டி இருக்கணும்னு நம்புகிறேன். சூப்பர் ப்ரோ. லவ் குரு மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்த படத்தில் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் 2 பேரும் பார்த்தது அப்பார்ட் ஃப்ரம் எந்த இன்டர்வியூ சொல்லாத நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு தரப்படும். எந்த இன்டர்வியூ ரீசன்காக சொல்லாமல் இருந்திருப்போம். நான் வேணா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட ஜானருக்கும் செகண்ட் ஹாஃபோட ஜானருக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுதான் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சி இதை பண்ணணும்னு நான் ஏற்றுக்கிட்ட ரீசன். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ லைக் அபவுட் தருணம் விச் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலுமே நாங்கள் சொல்ல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட விஷயங்கள் மட்டும் தான். செகண்ட் ஹாஃபோட விஷயங்கள் நாங்கள் இன்னும் ட்ரெய்லரில் கூட பெருசாக காட்டியிருக்காங்களான்னு தெரியல. பட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் அதை நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுவேன். இப்போ ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு படம் மாதிரி இருக்கும். அதே கேரக்டர்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதே தான் காப்பி பேஸ்டா ப்ரோ இல்லை நீங்கள் ஏதாவது ஃபைன் பண்ணி? ஐ ஃபீல் இந்த ஃபிலிம் வந்து
அது எந்த ஜானர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை இப்போ. ஆனால் அது வரும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இட் பி வெரி ட்ரூ டு இட்ஸ் ஜானர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அது நடந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு எங்கள் டைரக்டர் சொன்னார், லவ் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் த்ரில்லர் இது மூணுமே, ரொமான்ஸ் அண்ட் த்ரில்லரை வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கதையில் வந்துட்டு கொலாபரேட் பண்ணணுன்ற இந்த ஜானரையும் கொலாபரேட் பண்ணணுன்னு பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பொங்கலுக்கு ஃபார் அ ஃபேமிலி டு கம் வாட்ச் டு பி என்டர்டெயின்ட். ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய லேயர்ஸ் இருக்குது. இட் பி அ லவ்லி ஃபிலிம். அதனால எல்லாரும் வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்கள் நேரத்துக்கு நன்றி. படம் வெளியாகி அடுத்தடுத்த படங்களும் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம சந்திக்கணும், பண்ணுவோம், சம்பவம் பண்ணுறோம். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.